ஜனவரி பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. F-18 சுட்டு வீழ்த்திய ஏமன் ஹவுதி படை. அமெரிக்கா, பிரிட்டன் தாக்குதல் முறியடிப்பு. ஏமன் ஹவுதி படை அமெரிக்கா பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பை வெற்றிகரமாக முறியடித்ததோடு அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேலின் எந்த வகையான தாக்குதல்களையும் எதிர்கொள்ள தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாக எச்சரித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு தங்களது உறுதியான ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலும் ஏமன் ஹவுதி படை அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போது இரு வல்லரசு நாடுகளையும் அதிர வைக்கும் வகையிலான வெற்றியை அடைந்துள்ளதாக ஏமன் ஆயுதப்படை அறிவித்துள்ளது. முதலாவதாக ஏமன் ஹவுதி படை அமெரிக்க போர் விமானமான F-18 விமானத்தை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. ஏமன் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு பதிலடி கொடுத்துள்ளனர். அடுத்து அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான USS ஹாரி ட்ரூன் மீது ஏமனின் கடற்படை, விமானப்படை மற்றும் ஏவுகணைகள் தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏமன் ஹவுதி படையின் அதிரடி தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் USS ஹாரி ட்ரூன் கப்பல் செங்கடலில் வடக்கு கடல் பகுதியை நோக்கி பின்வாங்கியுள்ளது. மொத்தம் 8 கப்பல் ஏவுகணைகள் மற்றும் 17 ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஹவுதிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதன் மூலம் ஏமன் ஆயுதப்படைகள் அமெரிக்கா, பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பை முறியடிப்பதில் தங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ள அதே வேளையில் எதிர்காலத்தில் அமெரிக்கா, பிரிட்டிஷ், இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான தங்கள் தயார் நிலையையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரையிலும், ஏமன் மீதான ஆக்கிரமிப்பை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கைவிடும் வரையிலும் தாக்குதலை கைவிட மாட்டோம் என ஹவுதிகள் எச்சரித்துள்ளனர். ஏமனிடம் வாங்கிய பதிலடியை ஏற்றுக்கொள்ள முடியாத அமெரிக்கா தனது சென்டகாம் மூலமாக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதில் ஹவுதிகளின் ஒரு வழி தாக்குதல் நடத்தக்கூடிய வான்வழி வாகனங்கள் மற்றும் செங்கடல் மீது பறந்து வந்த கப்பல் அழிப்பு ஏவுகணையை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்க விமானப்படை, கப்பல் படை ஈடுபட்டதாகவும் F-18 விமானம் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கையில் ஹவுதி படையின் ஏவுகணை சேமிப்பு கிடங்கும், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வசதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு செங்கடல், பாப் அல் மண்டேப் மற்றும் ஏடன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்கள் மீதான ஹவுதி படைகளின் தாக்குதலை முறியடிப்பதே தங்களது தாக்குதலின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சனிக்கிழமை மாலை ஏமனின் தலைநகரான சனாவின் தெற்கே அமைந்துள்ள அட்டான் மலையை குறிவைத்து 2 வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை அமெரிக்கா, பிரிட்டிஷ் போர் விமானங்கள் மேற்கொண்டதாக ஏமனின் அரசு செய்தி நிறுவனமான சபா தெரிவித்துள்ளது. மேலும் சனாவிற்கு எதிராக இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்கிடையில் ஏமனின் தகவல் அமைச்சர் ஹஷேம் ஷரஃப் அல் தீன் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்காவிட்டால் அமெரிக்கா தொடர்ந்து அவமானப்படுத்தப்படும் என எச்சரித்தார். அதேபோல் ஏமனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜமால் அகமது அமர் ஏமன் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உதவும் எந்த ஒரு அரசும் இஸ்ரேலுடன் கூட்டு சேர்வதாகவே கருதப்படும் என கூறியுள்ளார். இது போர் அல்ல, கொடுமை. இஸ்ரேலை கடுமையாக சாடிய போப் பிரான்சிஸ். காசாவில் குழந்தைகள் மீது குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதற்கு போப் பிரான்சிஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இது குறித்து வேதனையடைந்த போப் பிரான்சிஸ், குழந்தைகள் குண்டுவெடிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இது கொடுமையானது, இது போர் அல்ல, இதை நான் எனது இதயத்தில் இருந்து சொல்கிறேன் என கூறியுள்ளார். இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் 17,400 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. அதாவது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுவதாகவும், இன்னமும் இடிபாடுகளில் சிக்கிய ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் நிலை என்னவென்றே தெரியாமல் பெற்றோர்கள் தவித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகளை சிறையில் அடைக்கும் இஸ்ரேல். 25 பாலஸ்தீனியர்கள் வலுக்கட்டாயமாக கைது.
முன்னாள் கைதிகள் விவகார ஆணையம் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை 2 குழந்தைகள் உட்பட 25 பேரை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நப்லஸ், ஜெனின், பெத்லஹேம், துல்கரேம் மற்றும் கிழக்கு ஜெருசலேம் ஆகிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் கைது நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. மேற்கு கரையில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பாலஸ்தீனியர்களின் விளைநிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாலஸ்தீனியர்களை தொடர்ந்து கைது செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இஸ்ரேலின் 2 அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை பொடி பொடியாக்கிய ஏமன். டெல் அவிவ் தாக்குதலில் ஹவுதியின் மாஸ்டர் பிளான். இஸ்ரேல் தலைநகர் மீது ஏமன் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணை அந்நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்துள்ளது. ஏமனில் இருந்து ஹூதிகளால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை டெல் அவிவ் மீது மோதுவதற்கு முன் பூமியின் வளிமண்டலத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்புகளை உடைத்து சென்றதாக இஸ்ரேலின் பொது ஒளிபரப்பு நிறுவனமான கான் தெரிவித்துள்ளது. அதாவது பாதுகாப்பு அமைப்பில் இருந்த ஏவுகணை இடைமறிப்பாளர்கள் கண்களுக்கு சிக்காத அளவிற்கு மிகப்பெரிய வளிமண்டல உயரத்திற்கு ஏவப்பட்டுள்ளது. இதனால்தான் ஏமன் ஏவுகணையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் இடைமறிக்க முடியவில்லை என கூறப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் காரணமாக போலந்தில் நடைபெறவுள்ள ஆஷ்விட்ஸ் ஆண்டு விழாவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பங்கேற்க மாட்டார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலந்து நாட்டில் வரும் 27ஆம் தேதி ஆஷ்விட்ஸ் விடுதலையின் 80வது ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை அனுமதிக்க வேண்டுமென எந்த ஒரு கோரிக்கையும் வரவில்லை என்று போலந்து அரசு தெரிவித்துள்ளது. ஏனெனில் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் இருப்பதாக ஏற்கனவே போலந்து அரசு தெரிவித்திருந்தது. இதனால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு பதிலாக இஸ்ரேலிய கல்வி அமைச்சர் யோவ் கிஷ் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 2023 முதல் 20 மே 2024 வரை காசாவில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக நெத்தன்யாகு மற்றும் முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரண்ட்களை பிறப்பித்துள்ளது. இந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ள 124 நாடுகளில் போலந்தும் ஒன்று என்பதால் இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்படவோ தடுத்து நிறுத்தப்படவோ வாய்ப்புள்ளது. மேலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விதிகளை மதிக்க தங்களது நாடு கடமைப்பட்டுள்ளதாக போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பற்றி எரிந்த இஸ்ரேல் தலைநகர். பதிலடி கொடுத்த ஹவுதிகளுக்கு பாலஸ்தீன போராளிகள் பாராட்டு. டெல் அவிவ் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஏமன் ஹவுதி படைக்கு பாலஸ்தீன போராளிகள் குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை தளமாக கொண்ட ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய குழுக்களின் கூட்டணியான ரெசிடென்ஸ் கமிட்டி டெல் அவிவ் மீதான தாக்குதல் ஏமன் ஏவுகணைகளை இஸ்ரேலால் எதிர்கொள்ள முடியாது என்பதை நிரூபித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அமைப்பின் பலவீனத்தை நிரூபித்துள்ளதாகவும் ஏமன் மக்களின் உறுதியையும் காசாவுக்கான ஆதரவை அதிகரிக்க அவர்களின் துணிச்சலான தலைமையையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏமன் ஹவுதி படையின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் இஸ்ரேலின் கணக்கீடுகளை குழப்புவதாகவும் அவர்கள் அடைந்ததாக கூறும் சாதனைகளின் மாயை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனி உங்கள் பாதுகாப்பு எதற்கும் உதவாது. இஸ்ரேல் ராணுவத்தை கிண்டலடித்த ஏமன் ஹவுதி அதிகாரி. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இது குறித்து எச்சரிக்கை சைரன்கள் அலறிய போதும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க இஸ்ரேல் ராணுவம் தவறியது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தோல்வி ஏமன் ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமானதாக மாற்றியது. இது குறித்து இஸ்ரேல் ராணுவத்தை கேலி செய்யும் வகையிலான பதிவை ஹவுதி அதிகாரி ஹசாம் அல் ஆசாத் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வி, இஸ்ரேல் இதயத்தில் இனி பாதுகாப்பு எண்ணமே இருக்காது என்று பதிவிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்து அமைக்கப்பட்ட இடைமறிப்பு அமைப்புகளால் இனி எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் தனது இராணுவ நிலைப்பாட்டையும் அதன் குடியேறியவர்களின் மன உறுதியையும் தக்க வைத்துக் கொள்ள ஊடகங்களில் இழப்பு விவரங்களை குறைத்து காட்ட முயற்சிக்கிறது. மேலும் இஸ்ரேலின் இடைமறிக்கும் ஏவுகணைகள் தவறி விழுந்த பகுதிகளை ஏமன் ஏவுகணைகள் தாக்கிய பகுதியாக சித்தரித்து காட்டி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி. தாய்லாந்தை விட்டு அவசரமாக வெளியேற்றம். காசா போரின் போது பாலஸ்தீனியரை கொன்றதாக போர் குற்றம் சாட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர்
இலங்கையை விட்டு வெளியேறிய நிலையில் தற்போது தாய்லாந்தில் இருந்து ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் வெளியேறியுள்ளார். ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை மற்றும் காசா போர்க்குற்ற கண்காணிப்பு குழு தற்போது தாய்லாந்தில் இருந்த இஸ்ரேலிய வீரர் ஒருவரை சந்தேகத்திற்குரிய போர்க்குற்றவாளியாக அடையாளம் காட்டியுள்ளது. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலின் போது லிடோர் கண்டல்கர் என்பவர் வால்கனோ பட்டாலியனில் போர் புரிந்துள்ளார். அப்போது அவர் பாலஸ்தீனிய வீடுகளை இடிப்பதில் ஈடுபட்டதாக ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் தொடர்ச்சியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், தாய்லாந்து காவல்துறை, நீதி அமைச்சகம் மற்றும் தாய்லாந்து தூதரகம் உள்ளிட்ட தாய்லாந்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் தப்பிச் செல்வதை தடுத்து கைது செய்ய வலியுறுத்தி இருந்த நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் தாய்லாந்தை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெத்தன்யாகு அரசு மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்கள் வெறும் 22% மக்கள் மட்டுமே ஆதரவு. இஸ்ரேலில் வெறும் 22% மக்கள் மட்டுமே தற்போது நடைபெற்று வரும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது சேனல் 13 நடத்திய கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மீது 75% மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் அதே சமயத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான பொது நம்பிக்கை வெறும் 29% உள்ளது. 47% பேர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் திறன்கள் மீதான நம்பிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு வெறும் 24% நம்பிக்கை மட்டுமே உள்ளது. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போரை எப்படி வரையறுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பணைய கைதிகள் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்புவதோ முழுமையான வெற்றி என்று 68% பேரும், காசாவை நம்முடன் இணைத்து இஸ்ரேலிய இறையாண்மையை திணிக்க வேண்டும் என்று 12% பேரும் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதோ உண்மையான வெற்றி என்று 4% பேரும், 8% பேர் ஹமாஸ் அல்லாத மிதவான பாலஸ்தீனிய தலைமை காசாவில் அமைக்கப்படுவதே சரியான வெற்றி என்றும் பதிலளித்துள்ளனர். இதில் 8% பேர் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளனர்.